எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு கதைக்க போற பார்ட் வந்து நம்மளோட இ-காமர்ஸ் வெப் அப்ளிகேஷனோட ப்ரோக்ராம்டு அட்வான்ஸ்டு சர்ச்சிங் ப்ராசஸ் இன்க்ளூடிங் ரெகுலேஷன் அந்த பார்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதான் நம்மளோட அட்வான்ஸ் சர்ச் பேஜ். இந்த பேஜ்ல தான் நம்ம பார்க்க போறோம் நம்மளோட சர்ச்சிங் ப்ராசஸ் ரெகுலேஷன். ஸோ இதில் நான் டெக்ஸ்ட் பார் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் சர்ச் பட்டன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்டா இதுல கேட்டகரி செட் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்மளோட டேட்டா பேஸ்ல இருக்கிற நம்ம ஃபில் பண்ண நம்மளோட கேட்டகரிஸ் தான் இதுல செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி இதுலயும் நம்மளோட பிராண்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் மாடல் செட் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளோட கண்டிஷனும் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். கலர்ஸும் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல நம்மளோட ப்ரைஸ் செட் பண்ணி வச்சிருக்கேன். ப்ரைஸ் ஃப்ரம் அண்ட் ப்ரைஸ் டு உண்டு. இதுல ப்ளோட் பைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதாவது ப்ரைஸ் லோ டு ஹை, ப்ரைஸ் ஹை டு லோ, குவான்டிட்டி லோ டு ஹை, குவான்டிட்டி ஹை டு லோன்னு செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அண்ட் இந்த பார்ட்ல தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிவ் ஆகும். ஸோ இதான் நம்மளோட அட்வான்ஸ் சர்ச் PHP. இந்த சர்ச் பட்டன்ல நான் ஒன் கிளிக் கொண்டு கொடுத்து வச்சிருக்கிறேன். அட்வான்ஸ் சர்ச்ல அது 0ல தான் அனுப்பி வச்சிருக்கேன். இது வந்து நம்மளோட கேட்டகரி பார்ட்ல நான் ஐடி வந்து கொடுத்து வச்சிருக்கிறேன் C1. இந்த டேட்டா பேஸ் இது சர்ச் தான் நான் அனுப்பி வச்சிருக்கேன். இந்த கேட்டகரி பார்ட் இதுல கேட்டகரி ஐடி அண்ட் கேட்டகரி நேம் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்தது நம்மளோட செலக்ட் பிராண்ட் பார்ட் இதுலயும் ஐடி ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன் B1. இதுல கேட்டகரி மாதிரி தான் பிராண்ட் ஐடி பிராண்ட் நேம். இது மாடல் பார்ட் மாடல் ஐடி ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கேன் M. இது கண்டிஷன் பார்ட். கண்டிஷன்ல நான் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் C2. இதுலயும் கண்டிஷன் ஐடி கண்டிஷன் நேம். இது வந்து கலர் பார்ட். கலர்லையும் ஐடி ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கேன் C3. இது வந்து நம்மளோட ப்ரைஸ் ஃப்ரம் அண்ட் ப்ரைஸ் டு செட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஐடி கொடுத்து வச்சிருக்கேன் PF அண்ட் ப்ரைஸ் 2க்கு ஐடி கொடுத்து வச்சிருக்கேன் P2. இதான் நம்மளோட ஷோர்ட் பை ஆப்ஷன். இதான் செலக்ட் பண்றது. இதுல 0ல இருந்து 4 தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நம்மளோட JS ஃபைல இதான் நம்மளோட அட்வான்ஸ் சர்ச் பார்ட். இதுல அட்வான்ஸ் சர்ச்ல இந்த பேக்கெட்டுக்குள்ள எக்ஸ்னு கொடுத்து வச்சிருக்கேன். அது ஏண்டா இதுல 0ல தான் அனுப்பி வச்சிருக்கோம். ஸோ அதனால இதுல எக்ஸ் போட்டுருக்கு. ஸோ இதுலயும் வேரியபிள் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுல TX அதாவது டெக்ஸ்ட் கேட்டகரி பிராண்ட் மாடல் கண்டிஷன் கலர் ஃப்ரம் டு ஸ்டோர்.
இதெல்லாம் ஐடிஸ் தான் கொடுத்து வச்சிருக்கேன். PCB1 இதெல்லாம் ஐடிஸ். நம்மளோட அட்வான்ஸ் சர்ச் PHPல இருக்கிற ஐடிஸ் தான் நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கோம். இதில் ஃப்ரம் டேட்டா இதையும் அனுப்பி வச்சிருக்கோம். ஃப்ரம் டேட்டாவில் நம்மளோட ட்ரெடிங் எடுக்கிறதுக்காண்டி நம்மளோட அதாவது டெக்ஸ்ட் கேட்டகரி பிராண்ட் மாடல்ஸ் இந்த நேம்ஸ்களில் ஷார்ட் ஃபார்மாக தான் இதை எடுத்து வச்சிருக்கோம். நேம்ஸ்கள் இதுலேயும் எக்ஸ்எம் HTTP ரிக்வெஸ்ட்டை அனுப்பி வச்சிருக்கோம். சில வியூ வேரியன்ஸ் அதாவது நம்மளோட ப்ராடக்ட் மூவ் ஆகுற ஏரியா தான் இது. இதில் இதுவும் நம்ம போஸ்ட் மெத்தட்ல தான் அனுப்பி வச்சிருக்கோம். இதில் நம்ம அட்வான்ஸ் சர்ச் ப்ராசஸ் PHP ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நம்மளோட ப்ராசஸ் வேலையை தாண்டி ஸோ இதுதான் நம்மளோட அட்வான்ஸ் சர்ச் ப்ராசஸ் பார்ட். ஓகே, நான் பார்ப்போம் நம்மளோட அட்வான்ஸ் சர்ச் நம்மளோட அவுட்புட்டில் நம்மளோட எப்படி இது வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இல்லை டெக்ஸ்ட் பாரில் நான் இப்போ நம்ம இருக்கிற ப்ராடக்ட்ஸோட நேம்ஸ் கொடுக்குறேன். சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம்ஸ் கொடுக்குறேன். MSIன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் நான் சர்ச் பட்டன் கிளிக் பண்ணால் MSI ஒரு பிராண்ட் தான் இருக்குது. அதாவது ஒரு ப்ராடக்ட் தான் MSIக்கு இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் இதில் விக் ஆகும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா இதில் சர்ச் பாரில் ஒரு MSIன்னு சர்ச் பண்ணால் இதில் கேட்டகரிஸ் பிராண்டில் இதில் மொபைல் லேப்டாப்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணால் எரர்ஸ் காட்டும். இந்த அட்வான்ஸ் சர்ச் ப்ராசஸில் ஒரு ப்ராடக்ட் தான், அதாவது ஒரு சர்ச்சிங் பார்ட் தான் நடக்கும். 2-3 சர்ச்சிங் பார்ட் நடக்காது. இதில் நான் அந்த எரர்ஸ் வரதையும் காட்டுவேன். இப்போ இதில் நான் அதோட MSI கொடுத்து இப்போ இதில் சில கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ MSI லேப்டாப் தெரியும், அதனால நான் லேப்டாப்னு கொடுக்குறேன். ஸோ இதில் MSIன்னு கொடுக்குறேன் பிராண்ட். இதில் MSI Ryzen 5ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணாலும் காட்டாது. ஸோ இப்போ மொபைல் ஃபோன் கொடுக்குறேன். மொபைல் ஃபோன் கொடுத்து சர்ச் பட்டன் கிளிக் பண்ணால் மொபைல் ஃபோன்ஸ் காட்டும். அப்புறம் நான் கலர்ஸ் கொடுக்குறேன். பிளாக்ல கொடுத்தா இப்படி எரர்ஸ் காட்டும். அதாவது ஒரு ப்ராசஸ் தான் நடக்கும். இப்போ இதில் சாம்சங் இது கொடுக்குறேன். சாம்சங் வியூ ஆகும். ஸோ இதில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அதனால இது வந்து இது லேப்டாப்பில் கொடுத்துருக்கு. ஸோ இதுலேயும் சாம்சங் தான் நான் லேப்டாப்